புனித அந்தோணியாருடைய அளவு கடந்து புதுமைகளை பார்க்கின்ற போது அவர் உண்மையிலே கோடி அற்புதர் என்று அழைக்கப்பெற தகுதி பெற்றவர். புனித அந்தோணியாருடைய பக்தர்கள் கோடிக்கணக்கானவர்கள். இவர்களுக்கு புனித அந்தோணியார் எல்லா நலன்களையும் அற்புதங்களாக செய்து வருகின்றார். இவர் வாழுகின்ற பொழுதும் இறந்த பிற்பாடும் ஏன் இன்று வரைக்கும் பல புதுமைகளை செய்து கொண்டே இருக்கின்றார். புனித அந்தோணியார் செய்த புதுமைகளை பார்க்கின்ற நாங்கள் இந்த காணொளியின் மூலமாக அவர் செய்த அதிசயமான இன்னுமொரு புதுமையை பற்றி பார்ப்போம். லிஸ்பனில் ஸ்ரீ ஆந்தனி பிறந்த நகரம். இரு குடும்பங்கள் ஒருவரையொருவர் கடுமையாக வெறுத்து வாழ்ந்தனர். ஒரு மாலை அந்த குடும்பங்களில் ஒருவரின் மகன் எதிர் குடும்பத்தின் மகனைச் சந்தித்தான். வெறுப்பினால் அவனுடைய அறிவு மழுங்கடிக்கப்பட்டது. யாரும் அருகில் இல்லாததை பயன்படுத்தி அவனை மற்றவனை குத்திக் கொன்றுவிட்டான். பின்னர் அந்த உடலை புனித அந்தோணியாரின் தந்தையான மார்ட்டின் வீட்டுத் தோட்டத்தில் புதைத்தான். உடல் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதால் மார்ட்டின் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டார். எவ்வளவு தன்னை சுத்தமாக காட்ட முயன்றாலும் சான்றுகள் அனைத்தும் அவரை குற்றவாளி என நிரூபித்தன. அந்த வேளையில் புனித அந்தோணியாருக்கு வில் இருந்தபோது தேவன் இந்த செய்தியை வெளிப்படுத்தினார். உடனே அவர் புறப்பட அனுமதி பெற்றார். விலிருந்து லிஸ்போன் வரை சுமார் 1200 மைல் தூரம் இருந்தாலும் தெய்வீக அருளால் சில மணி நேரங்களில் அவர் அங்கே வந்தார். புனித அந்தோணியார் நீதிமன்றத்தில் அவர் உடனடியாக கொல்லப்பட்டவரின் உடலை கொண்டு வரும்படி கேட்டார். அந்தோணியார் உடலருகே சென்று உறுதியான குரலில் உன்னை யார் கொன்றார்கள் என்று கேட்டார். அதிசயமாக இறந்து போன சடலம் எழுந்து உண்மையான கொலைக்காரனின் பெயரைச் சொல்லி மார்ட்டின் நிரபராதி என்பதை வெளிப்படுத்தியது. அதன்பின் அந்த உயிர்த்தெழுந்தவன் பாவ மன்னிப்பை கோரினார். புனித அந்தோணியார் அவனுக்கு பாவ மன்னிப்பு அளித்தார். பின்னர் மீண்டும் இறந்துவிட்டான். மார்ட்டின் விடுதலை பெற்றார். மறுநாள் புனிதர் மீண்டும் வில் இருந்தார். ஏனெனில் அவர் ஒரு இரவுக்கே அனுமதி கேட்டிருந்தார். இந்த அதிசயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்னவென்றால், முதலாவது, நிரபராதியை தேவன் காப்பார். மனிதர்கள் பல முறை நிரபராதியை குற்றவாளி என சாட்டுவார்கள். உலக சான்றுகள் பொய்யாக இருந்தாலும் தேவன் தனது வழியில் உண்மையை வெளிப்படுத்துவார். மார்ட்டின் குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்ட போது கூட தேவன் புனித அந்தோணியாரின் மூலம் சத்தியத்தை காட்டினார். இதன் மூலம் நாம் தேவன் நியாயமான நீதிபதி என்று அறிகிறோம். அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை. இரண்டாவது, வெறுப்பு மரணத்துக்கு வழி நடத்தும். இரு குடும்பங்களின் நீண்டகால பகை கொடூரமான கொலைக்கு காரணமாகியது. வெறுப்பு வளர்ந்தால் அது பழிவாங்குதலாகவும் பழிவாங்குதல் அழிவாகவும் மாறும். அந்த இளைஞன் அன்பின் வழியை தேர்ந்தெடுத்திருந்தால் இரு குடும்பங்களுக்கும் அமைதி வந்திருக்கும். ஆனால் வெறுப்பு இரத்தத்தால் முடிவுற்றது. ஆகவே மனிதன் வெறுப்பை விட அன்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். மூன்றாவது, புனிதர்களின் இடர்பாடுகளை தேவன் அறிவார். புனித அந்தோணியார் வில் இருந்தாலும் அவருடைய தந்தையின் துயரத்தை தேவன் வெளிப்படுத்தினார். இது தேவனின் பார்வை எங்கும் நிறைந்துள்ளது என்பதை காட்டுகிறது. புனிதர்கள் மட்டுமல்ல, நம்பிக்கையுடன் பிரார்த்திக்கும் ஒவ்வொருவரின் துயரத்தையும் தேவன் காண்கிறார். நாம் எங்கே இருந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார். நம்முடைய பிரார்த்தனை எப்போதும் அவர் காதில் விழும். நான்காவது, தெய்வீக அருள் எப்போதும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. 1200 மைல் தூரத்தை சில மணி நேரங்களில் கடந்து சென்றது என்பது மனிதர்களுக்கு புலப்படாத ஓர் அற்புதம். மனிதர்களின் வரம்புகளை மீறி தேவன் செய்கிற செயலை அதிசயம் என்கிறோம். புனித அந்தோணியார் தேவனின் சக்தியால் அசாத்தியமானதை சாத்தியமாக்கினார். இது தேவனின் அருள் எல்லையற்றது என்பதை உணர்த்துகிறது. மனிதன் முடியாத இடத்தில் தேவன் செயல் ஆற்றுகிறார். ஐந்தாவது, உண்மை எப்போதும் வெல்லும். பொய்யான சான்றுகள் எப்போதும் நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. சடலம் உயிர்த்தெழுந்து உண்மையான கொலைக்காரனை சுட்டிக்காட்டியது. இவ்வாறு தேவன் நேரத்தில் உண்மையை வெளிப்படுத்தினார். மனிதர்கள் பொய்யால் மறைக்க முயன்றாலும் தேவன் சத்தியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். ஆகையால் நாம் எப்போதும் உண்மையோடு வாழ வேண்டும். ஆறாவது, மன்னிப்பு மற்றும் பாவ நிவாரணம் தேவையானது. உயிர்த்தெழுந்த இளைஞன் பாவ மன்னிப்பு பெற விரும்பினான். இது மரண நேரத்திலும் பாவ நிவாரணம் எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது. பாவ மன்னிப்பு பெற்ற பின்புதான் அவர் அமைதியோடு மீண்டும் மரணமடைந்தார். தேவனுடைய அருள் பாவிகளை தண்டிக்க அல்ல, மன்னிக்கத்தான் வருகிறது என்பதை உணர்த்தினார்.
இதுவே நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்லும் உண்மை. 7வது, புனிதர்களின் அருள் எப்போது நீதியும் இரக்கமும் கலந்தது. புனித அந்தோனியார் தந்தையின் நிரபராதத்தையும் காப்பாற்றினார், அதே சமயம் பாவியையும் மறக்கவில்லை. அவர் நீதியை நிலைநாட்டிய போது கூட பாவ மன்னிப்பையும் வழங்கினார். இது புனிதர்கள் தேவனின் இரக்கத்தை பிரதிபலிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. நீதியும் இரக்கமும் சேரும் இடமே தேவனுடைய அருள் பொங்கி வழியும் இடம். நம் வாழ்விலும் நாம் இதையே பின்பற்ற வேண்டும். 8வது, நம்பிக்கையுடன் பிரார்த்திப்பவர்கள் ஒருபோதும் தனியாக கைவிடப்பட மாட்டார்கள். மார்ட்டின் அநியாயத்தால் சிக்கியிருந்தாலும் தேவன் அவரை காப்பாற்றினார். எந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்பி பிரார்த்திக்கும் மனிதன் ஒருபோதும் தவிக்க மாட்டான். தேவன் செயல்படும் நேரம் தாமதமாக தோன்றினாலும் அவர் ஒருபோதும் தாமதிக்க மாட்டார். சரியான வேளையில் அவர் தலையிட்டு உதவி செய்வார். நம் வாழ்வியல் ஒவ்வொரு சோதனையிலும் இதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நம்பிக்கையோடு பிரார்த்திக்கும் போது தேவன் நம்முடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து நம்முடைய துன்ப வேளையில் நமக்கு உதவி செய்வார். இதுவே நம்முடைய ஆழமான விசுவாசம். இந்த விசுவாசம் தேவனிடம் இருந்து அற்புதங்களை நமக்கு கொண்டு வரும். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.